அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணித ஜோதிடம் சொல்லப்படுகிறது. வார்த்தை அடிப்படையில் மேகலை என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. மேகலை என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த மேகலைக்கு 2, 1, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதனுடைய விதி என்கிறது 2. மேகலுடைய விதி எண் 2 இரண்டாம் இடத்தை குறிக்கிறது. அவர்களுக்கு விதி எண்ணே 2 தான். மேகலைங்கிறது இலக்கண ரீதிப்படி அது மேகலை. இப்போ நம்ம பேசும் வார்த்தைக்கு அது மேலாடை என்று சொல்லப்படுது. மேலாடை, மேகலை என்றால் மேலாடை. எதிரிக்கு 3 எழுத்து. 4, 8, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதனுடைய விதி என்கிறது 7. எதிரியுடைய விதி எண் 7. அப்போ எதிரியுடைய விதி எண் 7ஆக இருப்பதால் அது கேந்திரத்தில் அமைகிறது. அந்த வார்த்தைகள் எதிரியுடைய பொருள் முன்னால் இருந்தவர், எதிரி முன் இருந்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை. எதிரி என்றால் முன் இருந்து. அடுத்தது குடதிசை. குடதிசைக்கு 4 எழுத்து. 3, 5, 8, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 23. அதனுடைய விதி என்கிறது 5. குடதிசைங்கிறது மேற்கு. ஒரு சில மாவட்டத்தில் குடதிசை என்று சொல்வார்கள். அது மேற்கு திசை என்று பேர். குடதிசை என்றால் அதனுடைய பொருள் மேற்கு. அப்போ குடதிசைக்கு எண்கணிதம் 5, விதி எண் 5. மேல் திசைக்கு மேற்கு திசைக்கு விதி எண் 5ஐ காட்டுகிறது. 5வது எண்கணிதமாக வருகிறது. குடதிசை என்றால் மேற்கு. வெள்அயிர் என்ற வார்த்தைக்கு வெள்அயிர் 8, 4, 1, 3, 9 இதெல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்கிறது 7. வெள்அயிர் அப்படின்னா வெள்அயிர் என்றால் அது சர்க்கரையை குறிக்கிறது. வெள்அயிர் அதனுடைய பொருள் சர்க்கரையை குறிக்கிறது. ஏற்கனவே சர்க்கரைங்கிறதுக்கெல்லாம் நான் என்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் வெள்அயிர் என்பது ஒரு தத்துவ வார்த்தை, இலக்கணம் புரிவு வார்த்தைகளை சொல்லப்பட்டு அந்த வெள்அயிருக்கு சர்க்கரை என்று பொருளாகிறது. அந்த வெள்அயிருக்கு 7வது எண்கணிதம் எடுத்து காட்டுகின்றது. திக்குனாலும் திசை. அதாவது திக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? திக்குக்கு 3 எழுத்து. 8, 7, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதனுடைய விதி என்கிறது 7. விதி என்கிறது 9. திக்கு திசை. திக்கு என்றால் திசை என்று அர்த்தமாகிறது. திக்கு. அப்போ திக்குடைய விதி எண் 9. திக்குடைய பொருள் திசை என்று சொல்கிறது. குணதிசை 4 எழுத்து. 3, 6, 8, 7 இதெல்லாம் கூட்டாக 24. அதனுடைய விதி என்கிறது 6. குணதிசை என்றால் கிழக்கு திசை குறிக்கிறது. குணதிசை என்றால் கிழக்கு திசை. சில மாவட்டத்தில் அதுக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குணதிசை என்றால் கிழக்கு திசையை குறிக்கிறது. அந்த குணதிசைக்கு 24. அதனுடைய விதி என்கிறது 6. வடமலைக்கு 4 எழுத்து. 5, 5, 1, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதி என்கிறது 1. வடமலைனா இதுக்கெல்லாம் தெரியும் சொன்னாலே. வடமலைனா வேங்கடம் என்று அர்த்தமாகிறது. வேங்கடம். வடமலை என்றால் வேங்கடம். வடமலையுடைய பொருள் வேங்கடமாகிறது. அதனுடைய விதி என்கிறது 1. வடமலைக்கும் விதி எண் 1. தெய்வத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. மலைகளுக்கு சொல்லப்பட்டு உள்ளது. பிரதமருக்கு சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளுக்கும் சொல்லப்பட்டுள்ளது. அனைத்து திசைகளுக்கும் சொல்லப்பட்டுள்ளது. ராசி, நட்சத்திரம், ஆகாயம் அனைத்துக்கும் சொல்லப்பட்டுள்ளது. புலன்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த எண்கணித மூலம் அனைத்துக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் கார்முகில்னால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கார்முகிலுக்கு 4 எழுத்து. 8, 9, 3, 2, 1 இதெல்லாம் கூட்டாக 23. அதில் விதி என்கிறது 5. கார்முகில்லாம் முரண் என்ற அர்த்தம். முரண். கார்முகில் என்றால் முரண்.
என்று பொருளாகிறது. வட்டம், வட்டத்துக்கு 4 எழுத்து. 5 2 5 7 19 விதியின் அதனுடைய விதி என்கிறது 1. வட்டம், வட்டத்துடைய விதி எண் 1. பாருங்கள், வட்டம் அது என்னுடைய பொருள் வட்டமான கல் என்று பெயர். வட்டம் என்றால் வட்டமான கல். வட்டத்துக்கு எண்கிறது 1. வட்டம்னா ஒரு தடவை சுற்றி அப்படியே வருது, அதான் ஒரு வட்டம். வட்டம்னா வட்டமான கல் என்று அர்த்தமாகிறது. தென்மலை, அடுத்து தென்மலைக்கு 1 6 1 9 8 இதெல்லாம் கூட்டினாக்க 16. அதில் விதி என்கிறது 7. தென்மலை, தென்மலைங்கிறது பொரிய மலை. அதாவது தென்மலைக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க, தென்மலைங்கிறது பொரிய மலை தான். அது தென்மலையோடைய விதி எண் 7. தென்மலை பொரிய மலையை குறிக்கிறது. செழுமலர், செழுமலர் 5 எழுத்து. 6 8 1 4 9 அதோடைய மொத்த டோட்டல் 28. அதோடைய விதிங்கிறது 1. செழுமலர் தாமரையை குறிக்கும். அது தாமரையை குறித்தது, தாமரையை குறிக்கும். செழுமலர் தாமரையை குறிக்கிறது. கால், அடுத்து காழுக்கு 2 எழுத்து. அந்த காழுக்கு 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கையும் 8 3. அதோடைய விதி அதை கூட்டினாக்கா 11. அது விதி என்கிறது 2. கால், கால் என்றால் முத்து. கால் என்றால் முத்து. முத்துக்கு பேர் தான் கால்னு சொல்லுது. காலுக்கு தான், காலுடைய பேர் தான் முத்துன்னு சொல்லுது. ஆரம், ஆரத்துக்கு 3 எழுத்து. 8 3 7 எல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 7 9 சாரி. ஆரத்துக்கு விதி என்கிறது 9. ஆரம் அது பருமையான ஒரு முத்து மாலை என்று சொல்லக்கூடியது. ஆரம் என்றால் ஒரு பருமையான முத்து மாலை, ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான முத்து மாலை என்று சொல்லக்கூடியது. ஆரம் என்றால் ஒரு பருமமான முத்து மாலை, நல்லா அழகாக இருக்கும், குண்டாக இருக்கும். அதுக்கு தான் ஆரம்னு சொல்கிறது. அது பருமையான முத்து மாலை என்று சொல்லக்கூடியது. மந்தமாருதம், மந்தமாருதம் 7 எழுத்து. 1 5 7 8 5 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 40. அதோடைய விதி என்கிறது 4. மந்தமாருதம், மந்தமாருதம்னா தென்றல் காற்று, அதாவது தென்றல் காற்றுன்னு சொல்கிறாங்களே, அதான் மந்தமாருதம். மந்தமாருதம், மந்தமாருதத்துக்கு விதிங்கிறது 4 குறிக்கிறது. மந்தமாருதம் அதனுடைய பொருள் தென்றல் காற்று. தென்றல் காற்றுக்கு தான் மந்தமாருத்து சொல்கிறது. மந்தமாருத்துக்கு தான் மாறுதத்தை தான் தென்றல் காற்றுன்னு சொல்கிறது. சுண்ணத்துகள், சுண்ணத்துகளுக்கு 5 3 6 4 9 1 4 இதெல்லாம் கூட்டாக 32. அது விதி என்கிறது 5. சுண்ணத்துகள் வாசனை பொடி, வாசனை பொடியை குறிக்கிறது. சுண்ணத்துகள் வாசனை பொடியை குறிக்கிறது. மலிந்து, மலிந்துக்கு 4 எழுத்து. 1 5 5 9 மலிந்து 20. அதில் விதிங்கிறது 2. மலிந்து, மலிந்துக்கு அவருடைய தத்துவ வார்த்தை, இலக்கண வார்த்தை எளிதாக, மலிந்து எளிதாக என்று சொல்லப்படுகிறது. அகலம், அகலத்துக்கு 4 எழுத்து. 1 1 4 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதில் விதி என்கிறது 4. அகலம், அகலத்துடைய பொருள் மார்பு என்று அர்த்தமாகிறது. ஒடுங்கி, ஒடுங்கி அதாவது 3 7 8 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதில் விதி என்கிறது 2 ஆகிறது. ஒடுங்கி, தழுவி, ஒடுங்கினா தழுவி, ஒடுங்கினாங்கன்னா தழுவி என்று அர்த்தம் வருது. காவி, காவிக்கு 2 எழுத்து. 8 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அது விதிங்கிறது 5. அது காவி, குவளை மலர், குவளை மலர். காவிங்கிறது ஒரு குவளை மலராகிறது. அதனால் வார்த்தடிப்படி நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம்தான் தமிழுக்கு 247 எழுத்து. அதுக்குண்டான எண்கணிதத்தை நான் அதை வார்த்தடிப்பை உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வள்ளுவர், தமிழ் எண்கணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.